بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளின் காரணமாக அவன் நம்மீது விதியாக ஆக்கியிருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே ஒன்று கொள்மை இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனிதர்களாகிய நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற அருட்கொடைகள் குறித்து அல்லாஹ் அவனது அருள்மறை அல்குர்ஆனிலே எவ்வாறெல்லாம் சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள் நியாமத்துகள் குறித்து என்ன சொல்லி காட்டுகிறார்கள், அது குறித்து நாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்தவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான அந்த நாளுக்காக அதை இலக்காக வைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன்படி நாம் வாழ்ந்து வருகிறோம். அப்படி மறுமையை நம்பக்கூடிய மூமின்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் எப்படி அருள்மறை அல்குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அனைத்து மனிதர்களுக்குமான வழிகாட்டியாக இருந்தாலும் அதை ஏற்பவர்களுக்குத்தான் அது வழிகாட்டும். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அருள்மறை அல்குர்ஆனை இறக்கி இருந்தாலும் இது அல்லாஹ்விடமிருந்து ஏக இறைவனிடமிருந்து வருகிறது என்பதை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் அது வழிகாட்டும். அப்ப நாம் எல்லாம் அதை நம்பியவர்களாக, அந்த மறுமையை நம்பியவர்களாக அந்த மறுமை நாளை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நாள், அது குறித்து பேசுகின்ற பொழுது சும்மல துஸஅலுன யௌமைதின் அனின் நஈம், மறுமை நாளிலே ஏராளமான விசாரணைகள் இருக்கிறது. அதிலே ஒரு விசாரணை என்ன, உங்களுக்கு இந்த உலகத்திலே நாம் வழங்கிய நியாமத்துகள் இருக்கிறது அல்லவா, அது குறித்து விசாரிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் நியாமத்தாக அருள்கொடையாக வழங்கி இருக்கிறான் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏராளமான நியாமத்துகள், ஒன்று ரெண்டல்ல, எண்ணில் அடங்காத நியாமத்துகளை நாம் அடைந்திருக்கிறோம், அனுபவித்து வருகிறோம். ஆனாலும் இதுவெல்லாம் இறைவனுடைய நியாமத்தே என்று அறியாதவர்களாக அல்லாஹ் மேலும் அவனது அருள்மறை அல்குர்ஆனிலே அவன் வழங்கிய அந்த நியாமத்துகளுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், ஃபதுகுரு அலா அல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் இருக்கிறது அல்லவா, அதற்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அதை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்ப்பதின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்கிறான்.
அல்லாஹ் நமக்கு இதுவெல்லாம் வழங்கி இருக்கிறான். என்னவெல்லாம் வழங்கி இருக்கிறான்? எல்லா மனிதர்களுக்கு வழங்கி இருப்பது தானே நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனாலும் மூமின்களுக்காக இதை அல்லாஹ் எதற்காக சொல்லி காட்டுகிறான்? மற்றவர்கள் இறைவனுக்கு அதை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், பொதுவாக வாழ்ந்து விட்டு செல்வார்கள். அப்ப நாம இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம், இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அந்த எண்ணி பார்ப்பதின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வெற்றி என்று சொன்னால் மறுமையிலே சொர்க்கம் செல்வது. அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுகிறான், வஷ்குரு நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற நியமத் அருட்கொடை இருக்கிறதே, அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எப்படி நீங்கள் நன்றி செலுத்துங்கள்? நீங்கள் யாராக இருந்தால் நன்றி செலுத்துங்கள். என் குன்தும் ஈயாஹு தஅபுதுன், நீங்க அல்லாஹ்வை தான் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்படி அல்லாஹ்வை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்பதில் உண்மையாளர்களாக நீங்கள் நம்பினால் இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏராளமான நியமத்துகள், அருட்கொடைகள். நம்முடைய உடல் உறுப்பு ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றும் அருட்கொடை, அல்லாஹ்வுடைய நியமத். அந்த உடல் உறுப்பினுடைய ஒரு பாகம் சீர்கட்டு போகும்போது தான் அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரிய வரும். ஒரு மிக சிறிய ஒரு பல்வலியாக இருக்கட்டும், ஒரே ஒரு பல்லில் ஒரு வலி வருது. அந்த பல்வலி வருவதற்கு முன்பாக அந்த பல்லை கொண்டு நாம் ஏராளமான உணவுகளை கடித்து மென்று சுவைக்கிறோம். அதனுடைய அருமை நமக்கு தெரிவது கிடையாது. அந்த பல்வலி வந்த பிறகு அந்த வலியிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, அந்த நோயிலிருந்தும் நமக்கு நிவாரணம் அடைந்து கொள்ள எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோம். பல்லு வலி வந்தா அது வலி நிக்கிற வரைக்கும் என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அவ்வளவுதான் நம்ம மேற்கொள்கிறோம். அப்ப அதற்கு முன்பு வரை அதே போன்றுதான் கை வலியாக இருக்கட்டும், கால் வலியாக இருக்கட்டும், இப்படி உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பாக இருக்கட்டும், அது அனைத்துமே அல்லாஹ்வுடைய நியமத்து. ராமலாம் ரொம்ப அற்பமா நினைக்கக்கூடிய மலஜலம் கழிக்கிறது இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய நியமத்துங்க. சரியான நேரத்திற்கு மலஜலம் கழிக்காவிட்டால் அதற்கான மருத்துவத்தை, சிகிச்சையை நாம் எடுத்துக் கொள்கிறோம். மிக பெரும் உபாதைகளுக்கு மத்தியிலே, மிக பெரும் வலி வேதனைகளுக்கு மத்தியிலே அந்த மருத்துவ சிகிச்சையை நாம் மேற்கொள்கிறோம். முடியுதா? எவ்வளவு சிரமம்! அதுவரையிலும் நமக்கு என்ன இல்லை, அது ஒரு அருட்கொடை என்று நமக்கு தெரியாது. அதே போன்று பசி எடுக்கலன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் டாக்டர் மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க தெரியுமா? பசி இல்லைன்னு. அந்த பசியை போக்குவதற்கு உணவில்லாமல் கோடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள். சிலருக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியது பாக்குறோம். காசு பணம் இருக்கு, ஆனா பசி இல்லை. என்ன செய்யறது? அந்த மாத்திரை சாப்பிடு, இந்த மாத்திரை சாப்பிடு, அந்த எக்ஸசைஸ் செய்ய, இது செய்ய, அது செய்ய, ஏராளமான செய்திகளை மருத்துவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதை நாம் ஏற்று நடக்கிறோம். அப்ப இதுவெல்லாம் நமக்கு நியமத் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய நியமத்து சொல்லிக் கொண்டே போகலாம். இதையெல்லாம் நம்ம சிந்திப்பதே கிடையாது. ஒவ்வொன்றுக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோமா என்று சொன்னால் மிக மிக நன்றி கெட்டவர்களாகத்தான் நாம் அனைவரும் இருந்து வருகிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஷ்குரு நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ்க்கு நீங்க நன்றி செலுத்துங்க. எதுக்கு? உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நியமத்துகளுக்கு. இன் குன்தும் ஈயாஹு தஅபுதுன், நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களா தானே. நீங்க ஆடு மாடு கழுதை குதிரை கல் மண்ணு கண் இதெல்லாம் வழங்கல தானே. நீங்க அல்லாஹ் மட்டும் தானே வணங்குறீங்க. நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கப்பா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறான், மூமின்களை பார்த்து சொல்கிறான் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுகிறான். நன்றி செலுத்த நல்லா சொல்லிட்டான்ல, ஆனாலும் அல்லாஹ்வுடைய நியமத்து என்ன எத்தனை என்பதை உன்னால் எண்ண முடியாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். உண்மைதானே? நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், இரவிலே உறங்க செல்கிறோம், இத்தனை மணி நேரம் நாம் விழித்திருக்கிறோம், இயங்குகிறோம், செயல்படுகிறோம். என்ன நமக்கு அல்லாஹ் அருட்கொடை வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் எண்ணுவதற்கு முற்பட்டால், அந்த கவுண்டிங் செய்வதற்கு முற்பட்டால் நம்மளால முடியாது. வேற ஒரு வேலையும் செய்ய முடியாது. எண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். நம்முடைய சுவாசம் அது அல்லாஹ்வுடைய நியமத்து. நம்முடைய உறக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் போறாங்கல்ல, சரியான நேரத்திற்கு உறக்கம் இல்லை, அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, கவலையாகி, மனசு வேதனையாகி என்னென்னமோ நடந்து போயிருது. அப்ப சரியான நேரத்திற்கு என்ன வேண்டும்? தூக்கம் வேண்டும். தூக்கம் அல்லாஹ்வுடைய நியமத்து. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்திருக்கிறோமா?
எத்தனை நபர்கள் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால், எண்ணுவதற்கு முற்பட்டால் என்ன செய்ய முடியாது? லா துஹ்சுஹா, அதை உங்களால் எண்ணவே முடியாது. நீ எண்ணிக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கணும், வேற ஒரு வேலையும் செய்ய இயலாது. அவ்வளவு அருட்கொடையை நாம் வழங்கி இருக்கிறோம். சொல்லிவிட்டு இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், அதாவது அல்லாஹ்வுக்கு மனிதன் நன்றி கெட்டவனாக, நன்றி மறந்தவனாக இருக்கிறான். உன்னால நீ எண்ணவும் முடியாது, ஆனா நீ என்றதே கிடையாது, நீ நன்றி மறந்தவனாக இருக்கிற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை அருள்மறை அல் குர்ஆனிலே நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுடைய இயல்பு குறித்து அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆனில். மனிதர்களுடைய இயல்பு, எனக்கு உங்களுக்கு அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பு குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஃபஇதா மஸ்ஸல் இன்சான துர்ரன் தானா, மனிதனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால், ஒரு நோய் ஏற்பட்டால், ஒரு கவலை ஏற்பட்டால், ஒரு வறுமை ஏற்பட்டால், வேறு ஏதோ ஒரு வேதனை ஏற்பட்டால், மொத்தத்தில் ஏதோ ஒன்று ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகின்ற பொழுது தானா, நம்மை அழைக்கிறான், யா அல்லாஹ் என்னை காப்பாத்து, யா அல்லாஹ் எனக்கு இந்த வலியை போக்கு, யா அல்லாஹ் எனக்கு இந்த கவலையை நீக்கு, யா அல்லாஹ் எனக்கு இந்த வேதனையை நீக்கு, யா அல்லாஹ் எனக்கு இந்த வறுமையை நீக்கு, யா அல்லாஹ் என்னை விட்டு இந்த பிரச்சனையை நீக்கிரு என்று நம்மை அழைக்கிறான். சும்மா இதா ஹவ்வல்நாஹு நிஅமத்தம் மின்னா, நம்மிடத்திலிருந்து அவனுக்கு அதை அனுப்புகிறோம். எதை அவன் எந்த பிரச்சனையை நீக்குமாறு சொன்னானோ அந்த உதவியை அவனுக்கு நாம் வழங்குகிறோம். சும்மா இதா ஹவ்வல்நாஹு நிஅமத்தம் மின்னா கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின், அதுக்கு பிறகு அவன் எப்படி மாறி போயிடுறான்? கஷ்டப்படுறப்ப என்ன கூப்பிடுறான், எல்லாம் எனக்கு வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை. அது நீங்கிய பிறகு நம்ம அவனுக்கு அதை நீக்கிடுறோம். நீக்கின பிறகு அவன் எப்படி இருக்கிறான்? இதுவெல்லாம் என்னுடைய அறிவை கொண்டு எனக்கு வந்தது, எனக்கு பணம் முறை ஏற்பட்டுச்சு தான், அல்லாஹ் கேட்டா அல்லாஹ் கொடுத்துட்டானா? நான் கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், உழைச்சேன், சிரமப்பட்டேன், கடன் வாங்கினேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், ஏதோ ஒண்ணு. அதே போல எனக்கு நோய் ஏற்பட்டுச்சு, உடனே அல்லாஹ் நீக்கிட்டேன், அப்படிலாம் நினைக்க மாட்டேங்கிறானா? என்ன செஞ்சு விடுறான்? என்னுடைய அறிவை கொண்டு நான் இந்த மருத்துவர்கிட்ட போனேன், இந்த ஆளு எனக்கு ஒரு யோசனை சொன்னாரு, அங்க போனேன், இங்க போனேன், ஒன்னும் நடக்கல. இந்த டாக்டர்கிட்ட போன ஒரு ஆள் சொன்னான், அங்க போனேன், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. இப்படி சொல்லக்கூடியவர் நம்ம இருக்க தானே? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கஷ்டப்பட்டா என்ன கூப்பிடுறான், அந்த கஷ்டத்தை நீக்கிட்டோன்னு எல்லாம் நம்ம அறிவை கொண்டுதான் இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு என்பது போன்று சொல்லுகிறான். பல் ஹிய ஃபித்னா, அப்படி கிடையாது, அது ஒரு சோதனைப்பா உனக்கு. நீ எப்படி இருக்கிறாய் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் உனக்கு அந்த ஒரு தீங்கை ஏற்படுத்தினேன். பல் அப்படி கிடையாது, அது ஒரு சோதனை, அது ஒரு ஃபித்னா என்று சொல்லிவிட்டு வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், அதிகமான பேரு இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த சோதனைன்னு நினைக்கிறது இல்ல. ஒரு நோய் வருது, ஒரு பிரச்சனை வருது, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறது இல்ல. அல்லாஹ்ட்ட முறையிட்டுட்டா கூட அதை நீக்குவது அல்லாஹ் தான். நீக்குவது அல்லாஹ்வா இருந்தால் வந்தது எங்க இருந்து? அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்துச்சு, இது ஒரு சோதனை தான். அப்ப அல்லாஹ் தான் அதை நீக்கணும் என்று அறியாதவனாக என்ன செய்து விடுகிறான்? என்னுடைய அறிவை கொண்டு நான் இதை வென்று விட்டேன் என்பதாக எண்ணுகிறான். மனிதன் அறியாதவனாக அதிகமான மக்கள் அக்ஸரன் நாசுங்கிறான், அதிகமான சில பேர் வழங்குறாங்களாம். வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், எல்லாரையும் சொல்லல அல்லாஹ், அதிகமான பேரு இது அல்லாஹ்வுடைய சோதனை என்று விளங்குறது இல்ல. அப்ப நாம அப்படி இருக்க கூடாது என்று அல்லாஹ் நம்ம இடத்திலே விரும்புகிறான், மூமின்கள் இடத்திலே விரும்புகிறான். அப்ப மூமின்கள் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. இதை நீக்குவதற்கு ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் தான். அவனிடத்திலே முறையிட்டு விட்டேன், அந்த பிரச்சனை, அந்த வேதனை, அந்த இடையூறு நம்மை விட்டு நீங்கிய பிறகும் கூட அதற்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம் இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், அதாவது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே நிகழ்ந்த சில செய்திகளையும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். எப்படி 3 நபர்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வானவரை மனித உருவத்திலே அனுப்புகிறான். முதலாவதாக ஒரு தொழுநோயாளி இடத்திலே அந்த வானவர் வருகிறார். பார்ப்பதற்கு மிக அருவருப்பாக, மிகவும் நோய் முற்றிய நிலையிலே, கஷ்டமான நிலையிலே, ஒண்ணுமே செய்ய இயலாத நிலையிலே இருக்கக்கூடிய அவரிடத்திலே மனித உருவத்திலே ஒரு வானவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி, உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்கிறார் அந்த வானவர்.
அந்த மனிதர் சொல்கிறார், இந்த நோயின் காரணமாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமப்படுறேன். அதோடு மாத்திரமல்லாமல் மக்கள் என்ன அருகில நெருங்கி வருவதற்கு கூட யாரும் வருவது கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நோய் என்னை விட்டு நீங்கி விட்டால் போதும். உடனடியாக அந்த வானவர் அவரின் மீது தடவி விடுகிறார். அவருடைய அந்த நோய் நீங்கி விடுகிறது. அந்த தொழுநோய் என்பது நீங்கி விடுகிறது. வேறு ஏதாவது உனக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கிறதா? எனக்கு ஏதாவது வியாபாரம் செய்து கொள்வதற்கு, அதாவது என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஒட்டகம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த நபர் சொல்லுகிறார். அந்த வானவர் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சூழ் கொண்ட ஒரு ஒட்டகத்தை தருகிறார், கருவுற்ற ஒரு ஒட்டகத்தை. அதை அவர் பெற்று செல்கிறார். அந்த நபர் அந்த ஒட்டகம் குட்டி போட்டு பெரிய பண்ணை ஆயிடுது. இரண்டாம் நபரிடத்திலே அந்த வானவர் செல்கிறார். அவர் யார் என்று சொன்னால் வழுக்கை தலையுடையவராக இருக்கிறார், பார்ப்பதற்கு விகாரமாக. உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது, எனக்கு இந்த வழுக்கை தலை நீங்கி விட்டால் எனக்கு நன்றாக இருக்கும், வேற ஒன்றும் தேவையில்லை, மக்கள் என்ன அவ்வளவுக்கா விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப அவருக்கு தடவி விடுகிறார் அந்த வானவர். அவருடைய முடியெல்லாம் நல்லா முளைத்து நல்ல கருகருன்னு ஆள் நல்லா ஒரு எங்க ஆயிடுறாரு, பார்க்கறதுக்கு பல பலன் ஆயிடுறாரு. வேறு ஏதாவது தேவை இருக்கிறதா? அதே மாதிரி இவர் சொல்கிறார், எனக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்திற்காக ஒரு மாடு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. உடனே அந்த வானவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு இந்த கருவுற்ற மாட்டை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உங்களுக்கு தருகிறேன் என்று ஒப்படைக்கிறார். அது சனையோடு அதுக்கு குட்டி போட்டு அது பழுகி பெருகி பெரிய ஒரு பண்ணை, மாட்டு பண்ணையாக மாறிவிட்டது. மூன்றாவது நபரிடத்திலே செல்கிறார் அந்த வானவர். அவர் கண் பார்வையற்றவர். அவரிடத்திலே கேட்கிறார், உமக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? எனக்கு எதுவும் வேணாம், பார்வை மட்டும் கிடைச்சா போதும், அதை வைத்து நான் இந்த உலகத்தில் என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கொள்வேன் என்று. அதே போன்று அந்த வானவர் அவருடைய கண்ணை தடவி விடுகிறார். அவருக்கு பார்வை வந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர் கேட்கிறார், உனக்கு ஏதாவது தேவை, மீண்டும் ஏதாவது தேவை இருக்கிறதா என்று. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு கிடைச்சா எனக்கு போதும், அதை வைத்து நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கொள்வேன் என்று. அவருக்கும் கருவுற்ற சூளுற்ற அந்த ஆடு ஒன்று வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்டு அது குட்டி போட்டு அது பழுகி பெருகி பெரிய ஆட்டு பண்ணையாக ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஒட்டகம், மாடு, ஆடு இவையெல்லாம் ஒரு பண்ணை என்று சொன்னால் நம்ம கற்பனை பண்ணுவோமே, அந்த மாதிரி பண்ணை இல்லை. ஒரு கணவாயில் நிறுத்தினால், அதாவது 2 சைடும் கரை, ஒரு பெரிய ஆறு இருக்கு, அதுல தண்ணி இல்லாம வெறும் கரை இதா இருக்குன்னு, ஆறா இருக்குன்னு, நீளமா எவ்வளவு பெருசு, அது ஃபுல்லா நின்றால் எப்படி ஒரு பெரிய பண்ணையாக இருக்குமோ, ஒரு பெரும் கூட்டமாக இருக்குமோ, அது போன்று பெரும் கணவாய் நிறைய ஒட்டகமாகவும் மாடாகவும் ஆடாகவும் அப்படியே நின்ற நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த வானவர் சில காலங்கள் கழித்து, ஏன்னா இது மாடு குட்டி போட்டு இவ்வளவு பெருசு பல்கி பெருகலன்னா எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும். அந்த வானவர் முதலில் எந்த தோற்றத்தில் வந்தாரோ, மனித உருவத்தில் வந்தார்ல, ஒரு அடையாளத்துக்கு வச்சுங்க இந்த மாதிரி ஆளுண்டு, அந்த தோற்றத்திலே மீண்டும் வருகிறார். இதுவெல்லாம் எதற்காக? வேறு ஒரு மனிதனுடைய உருவத்திலே, வேறு ஒருவருடைய சாடையிலே வந்திருந்தால் அந்த பழைய நபருக்கு அவர் யார் என்று அறியாமல் போய்விடும். அப்ப நினைவுக்காக அதே தோற்றத்திலே, அந்த மனித உருவத்திலேயே அந்த வானவர் முதலாவது நபரிடத்திலே கேட்கிறார், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன். யாரு? இப்ப வானவர் மனித உருவத்திலே அந்த நபரிடத்திலே கேட்கிறார். அந்த ஒட்டக பண்ணைக்கு சொந்தக்காரராக இருக்க அவரிடத்திலே கேட்கிறார், எனக்கு ரொம்ப வாழ்வாதார சிரமமா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு ஒட்டகம் கொடுத்தீங்கன்னா நான் என் வாழ்வாதாரத்தை ஓட்டிக்க வேண்டும். என்கிட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒட்டகம் இருக்குது, ஏது இல்லை, இதெல்லாம் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, ஒண்ணு வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வேற யார்கிட்டயாச்சும் பாருங்க அப்படி சொல்லிடுறாரு. உடனே அவர் சொல்கிறார், அந்த வானவர் சொல்கிறார், நீங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்னான் இருந்தேன், நீங்க இந்த தொழுநோய் உடையவராக இருந்தீங்க, வாழ்வாதாரத்திற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தீர்களே, அன்றைய தினத்திலே உங்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லையா? நீங்க ஆள் மாதிரி வந்துட்டீங்க போல இருக்கு. நம்மெல்லாம் காலங்காலமா பரம்பரையா நம்ம பணக்காரர் தான், எனக்கெல்லாம் அப்படி ஒரு நோயெல்லாம் கிடையாது, நீங்க ஆள் மாதிரி வந்துட்டீங்க, வேற யார்கிட்டயே பாருங்க என்பதாக அவர் சொல்கிறார். அப்போது இந்த வானவர் சொல்கிறார், நீங்கள் சொல்வதில் உண்மையாளராக இருந்தால் அப்படி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பழைய நிலைமைக்கு மாற்றி விடட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் போயிடுறார். அதே போல அந்த வழுக்கை தலையாக இருந்து அதற்கு பிறகு மாடு அன்பளிப்பாக பெற்ற அந்த நபரிடத்தில் செல்கிறார். அவரும் இந்த ஒட்டகத்தை பெற்ற நபர் என்ன சொன்னாரோ அதே பதிலை சொல்லிவிடுகிறார்.
அவருக்கு மாணவர் அதே பதிலை சொல்லிவிட்டு இறுதியாக அந்த பார்வை இல்லாத நபரிடத்தில் செல்கிறார். அவரிடத்தில் போய் கோரிக்கை வைக்கிறார், எனக்கு ஒரே ஒரு ஆடு கொடுங்களேன், நான் என் வாழ்வாதாரத்தை போக்கிக்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கேன், கஷ்டமா இருக்கு. அப்படிங்களா, ரொம்ப சிரமமா இருக்கீங்களா? ஒரு ஆடு என்னங்க, இருக்கிற எல்லாத்தையும் வேணாலும் ஓட்டிட்டு போங்க, இது நான் ஒன்னும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கல, நான் பரம்பரையா அது ஒன்னும் உருவாக்கல, ஒன்னும் செய்யல, எனக்கு அல்லாஹ் ஒரு ஆடு கொடுத்தான், நான் பார்வை இல்லாம இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தான், எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்தான், அது பல்கி பெருகி இவ்வளவு பெரிய பண்ணையாக நிற்கிறது, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்க, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் என்று சொன்ன பிறகு அந்த வானவர் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு பண்ணுகிறார்கள். இந்த நபருடைய இந்த செயலை அல்லாஹ் பாராட்டி அதை பொருந்தி கொண்டான். அந்த மற்ற இருவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அந்த இது இறங்கியது, அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை, அந்த வேதனை இறங்கியது, அல்லாஹ் அவர்கள் மீது வெறுப்படைந்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நம்மிலே ஒருவேளை சோற்றுக்கு வரி இல்லாதவர்கள் எல்லாம் கிடையாது. அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி, 3 விஷயங்கள் ஒருவரிடத்திலே இருக்குமேயானால் அவர் உலகத்தினுடைய அனைத்து வளங்களும் நலங்களும் நியாமத்துகளும் பெற்றவர். 3 விஷயம் என்னது? அன்றைய உணவு தேவைக்கு இருக்கக்கூடியவர். 3 வேளைக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கு. ஒரு ஆளுக்கு இன்னைக்கு என்ன 3 வேளை சாப்பிடுறதுக்கு ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, மீடியமா சாதாரணமான உணவு சாப்பிடுறதா இருந்தா 150 ரூபாய் 200 ரூபாய் போதும். ஒரு நபருக்கு சாப்பிடுவதற்கு ஒரு 100 ரூபாய், சின்ன குக்கிராமங்கள்ல 100 ரூபாய் கூட போதும். அப்ப அந்த உணவு தேவைக்கு இருப்பவர், அன்றைய உணவு தேவைக்கு யாரிடத்தெல்லாம் உணவாகவோ வேறு ஏதோ ஒன்றோ இருக்கிறதோ அவர். உயிர் பயம் இல்லாதவர், எனக்கு உயிர் பத்தியெல்லாம் பயம் கிடையாது, வெளியில போனா அவன் கொண்டு போடுவான், இவன் கொண்டு போடுவான், சுட்டு போடுவான், இந்த மாதிரிலாம் பயம் கிடையாது. அதே போன்று வனவிலங்குகளால் இன்ன பிற விலங்குகளால் எனக்கு உயிர் பயம் கிடையாது. அப்படிலாம் வாழக்கூடிய மக்கள், கோடான கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த காசாவெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வந்தா திரும்ப வீட்டுள்ள நுழைஞ்சாத்தான், வீட்டு உள்ளேயே இருந்தாலும் போட்டு கொள்றான். அதே போல பல்வேறு பகுதிகளிலே மனிதர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதை அன்றாட பணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பார்க்கிறோம் நம்ம. அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே வாழக்கூடிய அவர் அடுத்ததாக, அதாவது அன்றைய தேவைக்கு உணவு இருக்கக்கூடியவர், அதாவது உயிருக்கு ஆபத்து இல்லை என்று உணரக்கூடியவர், பெரும் நோய் இல்லாதவர். சாதாரண அந்த பிபி இதெல்லாம் இருக்குல்ல, இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இல்லாம பெரும் வியாதி யாருக்கெல்லாம் இல்லையோ, இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் உலகத்தினுடைய அனைத்து நியாமத்துகளும் வழங்கப்பட்டவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கணும். அப்பெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஒரு நாளைக்கு தேவையான உணவுக்கு வசதி இல்லாமல நம்மள யாரும் கிடையாது. அப்ப இதுவெல்லாம் யாருக்கு வழங்கப்பட்டு விட்டதோ இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நியாமத் என்று நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? அப்ப இது போன்ற ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நியாமத்து ஏராளமாக நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். சற்று நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே வருகிறார்கள். அதற்கு சற்று நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு அவர்களும் வெளியே வருகிறார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அபூபக்கர் அவர்களே, உமர் அவர்களே, இந்த 2ஆம் கட்ட நேரத்தில் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில வரீங்க? அவங்க வந்த நேரம் அந்த மாதிரி நேரமா இருக்கு, அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பசி தாங்கல, வீட்டை விட்டு வெளியில வந்துடும். பாருங்க, எண்ணி பாருங்க, பசி தாங்கல, வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய உற்ற நண்பர்களாக இருந்த, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருந்தார் என்றார். பெரிய செல்வந்தராக இருந்தார் தான் வாரி வழங்க முடியும். அதே போன்று உமர் அல்லாஹ்வுக்காக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார். அவர்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய சோதனை, வறுமையின் காரணமாக ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில வராங்க. நம்ம எல்லாம் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்க, பசி தான் காரணம், அதனாலதான் வெளியில வந்தோம். அப்படியா? அதெல்லாம் சரி, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல வெளியில வந்தீங்க? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க.
நீங்க எதற்காக இந்த நேரத்தில் வெளியில வந்தீங்க? எனது உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ இந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் பசிக்காதான் வெளியில வந்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் பசி தான் காரணம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஆரம்பத்திலிருந்தே பிறவியிலேயே அவர்கள் சிறு வயதிலிருந்து ஏழையா? மிக பெரும் செல்வந்தர்கள். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அனைத்தும் இழந்து ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வறுமை, எப்படிப்பட்ட ஒரு சோதனை. நாம் அது போன்று வந்திருக்கிறோமா? சோத்துக்கு ஒருவேளை சோத்துக்கு, அந்த வேலைக்கு சோத்துக்கு வழி இல்லை, சமைப்பதற்கு வழி இல்லை, கேஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு வேணா வந்திருப்போம். ஒண்ணுமே இல்லாம வந்திருக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வாங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு அன்சாரி தோழர் விருந்துக்கு அழைத்து இருந்தார், எப்போ வேணாலும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாரு, நம்ம 3 பேர் அங்க போவோம் என்று 3 நபர்களும் சேர்ந்து அங்கே செல்கிறார்கள். அங்கே அவருடைய மனைவி இருக்கிறார், அன்சாரி தோழரும் சிறிது நேரத்தில் வந்து விடுகிறார். அவர் வரும்போது என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு கொலை அப்படியே வெட்டிக்கிட்டு வராரு. அதுல வந்து அதாவது காயாக இருக்கிறது, செங்காயாக இருக்கிறது, பழமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கொலையை வெட்டி கொண்டு வந்து வச்சுட்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க இதை சாப்பிட்டுக்கிட்டீங்க, கொஞ்ச நேரத்துல போய் ஒரு ஆட்டு அறுத்து நான் உங்களுக்கு விருந்து படைக்கிறேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பசியின் நிமித்த அந்த நேரத்தில் கூட சொல்கிறார்கள், நண்பரே, பால் கொடுக்கக்கூடிய ஆடா இருந்தா அதை அறுத்து போடாத. எவ்வளவு கவனம் பாருங்க. பால் கொடுக்கக்கூடிய ஆணாக இருந்தால் அதை அறுத்துறாதீங்க. பால் எல்லாம் மறந்து குட்டி எல்லாம் பெருசாகி அந்த மாதிரி ஆடு இருந்துச்சுன்னா அதை அறுத்து கொண்டு வாங்க என்று சொல்லி அதை அறுத்து வந்து விருந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இந்த நேமத்து இருக்குது அல்லவா, இந்த நேமத்து, நாம பசியோட வெளியில வந்திருக்கிறோம், அதை நேமத்துங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த நேரத்தில் உணவு வழங்கி இருக்கிறான, அதை நேமத் என்று சொல்கிறார்கள். இந்த நேமத்து குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் தோழர்களே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அந்த நேரத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் எவ்வளவு உணவை வீண் பண்ணுகிறோம், எவ்வளவு பெருமையில நம்ம வந்து இந்த உணவுகளை வந்து நாசம் செய்கிறோம். உணவை வைத்துக் கொண்டு என்னென்னவெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல போடுறோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றோம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. உணவை வைத்துக் கொண்டு நீங்க உண்ணுங்கள், பருகுங்கள், வீரவரியம் செய்யாதீர்கள், எவ்வளவு நாள் திங்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதை போட்டோ எடுத்து போடுறது, ஒரு மந்தி கடையில போய் உட்கார்ந்துக்கிட்டு 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அதை வந்து ஒரு பெருமைக்குரியதாக போடுகிறீர்களே. ஒருவேளை வெறும் சோற்றை மட்டும் தின்பதற்கு இல்லாமல் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நம்ம அஞ்சிக் கொள்ளணும். பெரிய நேமத்து, 3 வேளை நமக்கு வயிறார உணவு கிடைக்கிறது என்று சொன்னால் பெரிய நேமத்து. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கவில்லை. அபூபக்கர், உமர் இவர்கள் எல்லாம் குலஃபா ராஷிதீன்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நாட்டு மக்கள், அரசாங்கம், கசானா எல்லாமே அவங்க கையில தான். அப்படிப்பட்ட பெரிய மன்னர்களுக்கு எப்படி இருந்துச்சு சோதனை? யோசித்து பாருங்க. நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாம் ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். அதிகம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீண் விரயம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தை மிக கவனமாக கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு அதிகம் நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவுடைய உபதேசமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மாநில தலைமைக்காக இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய நமது மர்கஸ்களிலே இன்றைய ஜும்மாவுடைய வாலி வசூல் முழுவதுமாக மாநில தலைமைக்கு அனுப்பப்பட இருக்கிறது. மாநில தலைமைக்கு என்று சொன்னால் தாவா பணிகள், இன்ன பிற எல்லா விஷயங்களுக்காகவும் அது நல்வழிக்கு செலவழிக்கப்படக்கூடியதாக இருப்பதனால் நம்முடைய அந்த பொருளாதாரத்தை இயன்ற அளவு வாரி வழங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.